ஹலோ நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் செட்டுக்கும் ரிச் பீப்புள் மைண்ட் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலான மக்கள் ஏன் ஏழ்மையிலும் உதவியற்றவராக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லாதனால இல்லை, அவங்களால பணக்காரங்க போல் சிந்திக்க முடியாததான் மிகப்பெரிய காரணமே. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது. ஸோ உங்களுக்கு பணக்கார குடும்பம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக ரிச் மைண்ட் செட்டு ரொம்ப தேவை. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த வலிமையான மனிதராக மாறுவீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். ரிச் பீப்புள் செட் பிக் கோல். பணக்காரங்க மற்றும் ஏழைகளின் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பணக்காரங்க பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க, பட் ஏழைங்க சர்வைவல் மோடை பற்றி மட்டுமே சிந்திக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏழைகள் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த வாரத்தை நான் எப்படியாவது ஓட்டிட வேணும், எனக்கு ஒரு நிலையான வேலை ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலே போதும், வேலையை விட்டு தூக்காமல் இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நாமளும் இந்த மாதிரி தானே நினைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணால் வாழ்க்கை அதுக்குள்ளேயே முடங்கி போயிடும். ஆனால் நம்ம அதை உணர்வதே இல்லை. பணக்காரங்க வித்தியாசமாக சிந்திப்பாங்க. அவங்க ஜாபை வச்சு மட்டும் கோலை செட் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக அவங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடிப்படையாக வச்சு தான் கோலை செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உண்மையிலே எந்த மாதிரி வாழ்க்கையை விரும்புகிறேன், என் வாழ்க்கையின் இறுதியில் நான் எதை பார்த்து பெருமைப்படுவேன், அடுத்த 10 வருஷத்தில் நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எது. பணக்காரங்க தங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அதே சமயம் உற்சாக தரக்கூடிய இலக்குகளை மட்டுமே நிர்ணயிக்கிறாங்க. அவங்க நிர்ணயிக்கும் இலக்குகள் மிக பெருசு, அது அவங்க ஒரு சிறந்த மனிதராக மாற கட்டாயப்படுத்துது. இதுதான் இந்த ரகசியமே. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோமே. இலான் மஸ்க் நான் ஒரு சிறிய கார் கம்பெனியை உருவாக்கி அதிலேயே வேலை செய்ய போகிறேன்னு அவர் சொன்னாரா? இல்லை, அவர் நான் எலக்ட்ரிக் காரை உருவாக்க விரும்புகிறேன், மேலும் உலகிற்கு கச்சா எண்ணெய்க்கு இருக்கும் தேவையை நீக்க போகிறேன்னு சொன்னார். இது ஒரு பிரம்மாண்டமான உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு இலக்கு. மக்கள் அவரை பார்த்து சிரித்த போதும் விமர்சித்த போதும் அவர் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய இலக்கு சிறிதில்லை, அது ஒரு லட்சியம். மக்கள் ஏன் பெரிய இலக்குகளை வைக்கிறதில்ல உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பயம். நான் தோற்றுருவேன்னு ஒரு பயம், மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு பயம், நம்மளை முட்டாள் மாரி பார்க்க போகிறாங்களான்னு ஒரு பயம். ஸோ அவங்க பயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கனவுகளும் சுருங்கி போகுது. ரிச் பீப்புள் டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட லைஃப்பில் ஒரு கஷ்டக்காலம் நடக்கும்போதும் சரி, நம்ம நினச்சது எதுவுமே நடக்காத போதும் சரி, நம்ம என்ன நினைப்போம்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு நேரம் சரியில்லை, இது என்னோடய மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லுவோம். இதுவே ரிச் பீப்புள் மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, நடந்துருச்சு, இப்போ என்னால் என்ன செய்ய முடியும், நான் பண்ண தப்புலேருந்து என்ன லேர்ன் பண்ண முடியும், இதை விட ஸ்ட்ராங்காக மாற நான் என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லும்போது உங்களோட கண்ட்ரோலை மற்றவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அதுவே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது உங்கள் சக்தியை நீங்களே திரும்ப எடுத்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மற்றவங்கள காரணம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விக்டமாக மாறிடுவீங்க. பெரும்பாலான மக்கள் எல்லாத்துக்குமே மற்றவங்கள தான் குறை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மாற வேண்டியது மற்றவங்க இல்லை, அவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே கம்பெனியில் வேலை செய்கிற 2 பேரை ஃபயர் பண்ணிடுறாங்க. பர்சன் ஏ என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாஸ் ரொம்ப மோசமானவர், நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்னு மற்றவங்கள குறை சொல்கிறாரு. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அங்கேயே முடங்கி போகிறாரு. பர்சன் பி அவர் எதை பற்றியும் யோசிக்காமல் இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பாக பார்க்குறாரு. அவருடைய திறமையை வளர்த்துக்கிறாரு. 5 இயர்ஸ் அப்புறமா பர்சன் ஏ இன்னும் அதே இடத்துல தான் இருக்காரு, மற்றவங்கள குறை சொல்லிட்டு. ஆனால் பர்சன் பி வெற்றிகரமான ஒரு தொழிலதிபராக ஆகிட்டார். அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எடுத்துக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மிகப்பெரிய காரணமே. வாழ்க்கையில் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வரும், ஆனால் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறோம் என்பது தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஏழையோட மனநிலைமை தோற்காமல் இருக்க விளையாடுது. அவங்களோட முக்கிய நோக்கம் பாதுகாப்பு மற்றும் பிழைப்பு. பணக்கார மனநிலை வெற்றி பெற விளையாடுது. அவங்களோட முக்கியமான நோக்கம் செல்வம் மற்றும் செழிப்பு. நீங்கள் தோற்காமல் இருக்க விளையாண்டிங்கன்னா உங்கள் பார்வையில் ரிஸ்க்கு மட்டுமே தெரியும், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, ஆனால் வளர மாட்டீங்க. நீங்கள் வெற்றி பெற விளையாடும் போது உங்கள் பார்வையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே தெரியும், நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க, நீங்கள் பெரிய அளவில் யோசிப்பீங்க, உங்கள் லைஃப்பும் மாறும். ரிச் பீப்புள் ஹாவ் செல்ஃப் டிசிப்ளின். மோட்டிவேஷன் உங்களை ஒரு செயலை தொடங்க வைக்கும், ஆனால் செல்ஃப் டிசிப்ளின் மட்டுமே உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். ரிச் பீப்புள் மோட்டிவேஷன் மட்டுமே நம்பி இருக்கிறது இல்லை, அதேமாரி அவங்க ஒரு செயலை செய்ய தோன்றும் வரை காத்திருக்க மாட்டாங்க. அவங்க விருப்பமே இல்லைனாலும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின். அதனால தான் அவங்க வெற்றியும் அடைகிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின்னா உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை உருவாக்கி தரும். ஷார்ட் டைம் ஹாப்பினஸ்லாம் விட்டுட்டு லாங் டைம் கோலை சூஸ் பண்ணுங்கள். இதுதான் ரிச் பீப்புள் செய்கிறாங்களே. பெரும்பாலான மக்கள் எல்லாத்தையுமே தள்ளி போடுறாங்க. கொஞ்ச நாட்களே முயற்சியை கைவிடுறாங்க. அப்படி இல்லைனா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாமலே விட்டுடுறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் யாருக்கும் பறக்கும் போதே வரதில்லை, அது நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் 1000 மணி நேரம் அதே கற்றுப்பீங்க. அப்போது அந்த 1000 மணி நேரத்தில் உங்களால் என்ன சாதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதிய லாங்குவேஜை கற்றுருக்கலாம், ஒரு புதிய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். இதுதான் உங்களுக்கும் நீங்கள் வாழ ஆசைப்படுற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசமே. ரிச் பீப்புள் டூ வாட் தே லவ் அண்ட் மாஸ்டர் இட். நம்ம திங்கிங் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நானும் செய்வேன், எனக்கு மாதம் மாதம் பணம் வந்தால் மட்டும் போதும்னு யோசிப்போம். ஆனால் அவங்க திங்கிங் எதில் நான் திறமையாக இருக்கேன், எதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அந்த ஆர்வத்தை ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியுமா, அது எனக்கு செட் ஆகிடுச்சுன்னா எல்லோரையும் விட கடினமாக உழைச்சி மேலும் அதில் மிக சிறந்தவனாக மாறுவேன்னு நினைப்பாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு பிடிச்சது செய்கிறது ஆபத்தானது, அது நடைமுறைக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் பீஸ்ட் யூடியூபர் பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய 13 வயசில் வீடியோக்களை யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அது மிகவும் நேசித்தார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவருக்கு புகழோ பணத்தையோ பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் யூடியூப்பை பற்றி மட்டுமே ஆராய்ச்சி படிச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி பல 100 மில்லியன் மதிப்புடைய உலகின் மிகப்பெரிய கண்டென்ட் கிரியேட்டராக ஒருவராக அவர் இருக்கிறார்.